நண்பர்களே, திராவிடியன் ஸ்டெக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்க. இந்த காணொலியில் வந்து தலைவர் கலைஞர் அவர்களை பற்றின ஒரு இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த 240 நாடாளுமன்ற தொகுதியில். அப்போ நான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தேன். இந்த தளபதி படத்தில் வந்து டைட்டில் முடிஞ்சோன்னே ஒரு ஓப்பனிங் சீன் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து கலெக்டர் வந்து அந்த ஊருக்கு தண்ணி வர வச்சுருப்பார். அப்போது ஒரு கிழவி வந்து ஸ்ரீவித்யா கிட்ட வந்து சொல்லும், தப்பு பண்ணிட்டியம்மா, ஒரு பிள்ளையோட நிறுத்திட்டியே, இன்னும் 2 பிள்ளை பெற்றிருந்தானா எவ்வளோ நன்மை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி தலைவர், நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க தலைவரை. உங்கள் காலத்திலே வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் அவரோட முதலமைச்சராக முன்னிறுத்தியிருந்தீங்கன்னா இந்த எடப்பாடி போன்ற தேவையில்லாத ஆட்களையெல்லாம் நாங்கள் சந்திச்சிருக்கவே வேண்டியதில்லை. 9 எலெக்ஷனில் இப்படி தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி குவிச்சிக்கிட்டே இருக்கார். அவரை வந்து நீங்கள் வந்து கட்டி போட்டு வச்சுருந்துருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து வெற்றிடம் இருக்குதுன்னு சொன்ன கூமுட்டைங்களுக்கெல்லாம் இப்போ அவர் 234 தொகுதியை நிரப்பிட்டார். தமிழ்நாடு முழுக்க வெற்றி அடைஞ்சிருக்காரு. இந்த வெற்றியை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் இல்லைங்கிறது தான் என்னோடய வருத்தம். இவ்வளவு திறமையான ஒரு பிள்ளைய நீங்கள் உங்கள் காலம் வரைக்கும் நீங்கள் செயல்பட விடாமல் நீங்கள் கொஞ்சம் வாரிசு அரசியல் பேர் வந்துருமோன்னு நீங்கள் வந்து அடக்கி வச்சிட்டிங்க. இப்படி ஒரு திறமையான ஒரு முதலமைச்சரை இந்தியாவோ கண்டிருக்காது. இது மாதிரி ஒரு முதலமைச்சர் இந்தியா முழுக்க காவியாக இருக்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் சமூக நீதி பக்கம் கொண்டு வந்திருக்காரு. இந்த வெற்றி அவர் 2-3 வகையான அதுக்கான விஷயங்களை செஞ்சுருக்காரு. முதல்ல வந்து சனாதன சாஸ்திரத்துக்கும் சமூக நீதிக்கும் ஒரே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வந்து பல வித்தியாசங்கள் இருக்குது. அதில் ஒரு ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய வித்தியாசம் வந்து சனாதனமும் சாஸ்திரமும் பெண்களை அடிமையாக நடத்தும். ஆனால் சமூக நீதியில் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு இந்த ஆட்சியில் அவர் கொடுத்துருக்க முக்கியத்துவத்தை உலகத்தில் எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு முதலமைச்சரோ இல்லை அதிபரோ பிரதமரோ கொடுத்துருக்கவே மாட்டாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபா, கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா, இலவச பஸ்ஸு, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் உலகத்தில் எங்கேயுமே இருக்காது. பெண்கள்னு பெண்களுக்காக அவர் செஞ்சுருக்க விஷயங்களை வந்து கணக்கில் சொல்லவே முடியாது. அப்போது இத்தனை ஆண்டு காலமாக 5000-10,000 வருஷமாக சனாதன சாஸ்திரங்கிற பேரில் பெண்களை அடிமையாக்கி வீட்டுக்குள்ளாரே பூட்டி வச்சுட்டு இருந்த காலத்துலேருந்து பெண்களை இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துக்கு இப்போ கூட பாராளுமன்றத்துக்கு வந்து 5 பெண்கள் போயிருக்காங்க. திரு கனிமொழி கருணாநிதி, திரு ராணி, திரு சுதா, அப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியன், இந்த மாதிரி 5 பெண்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எம்பியாக போயிருக்காங்க. இத்தனைக்கும் காரணம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதில்ல, உங்கள் காலத்துலேயே நீங்கள் இருந்து போய் பார்த்தது தான். திரு முலாயம் சிங் யாதவ் கிட்டேருந்து அகிலேஷ் யாதவ் எப்படி தன்னோட இதை கைப்பற்றினார். அப்பா இருக்கும்போதே அவரை முலாயம் சிங் ஓரம் கட்டிட்டு தன்னோட ஆட்சியை பிடிச்சார். சந்திரபாபு நாயுடு தன்னோட மாமனாரோட கட்சியை அட்டை போட்டார். அந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்காமல் உங்களுக்கு கட்டுப்பட்டு காலம் பூரா இருந்து இவ்வளோ திறமைகளையும் உள்ளடக்கிக்கிட்டு பொறுமையாகவும் அப்பாவோட மரியாதைக்காக இருந்திருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வெற்றிகள் மூலமாக தெரியுது. அதுக்கப்புறமும் கூட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்பட்ட எடப்பாடியோட 4 வருஷத்தையும் கூட எந்த விதமான தவறான நடவடிக்கைகளையோ இல்லை கொல்லப்பக்கமாக ஆட்சிக்கு வர எந்த வேலையுமே செய்யாமல் பொறுமை. இன்றைக்கி பிஜேபியோட பெரிய கொள்கை கொல்லப்பக்கத்தில் ஆட்சி வரதான். இப்போ வந்து நாடாளுமன்றத்துக்கே இவனுங்க கொல்லப்பக்கத்துலேருந்து ஆட்சிக்கு வர போகிறானுங்க, சிறு எம்பிக்களோட ஆதரவுகளை வாங்கிக்கிட்டு. அப்படி ஒரு இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் மிக நேர்மையான முறையில் இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அரசியல் அரிச்சோடி தெரியாதவங்களாம் நீங்கள் வெற்றிடம் நானுங்க ரஜினி அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வந்து அந்த வெற்றிடத்தை முழுக்கவும் நிரப்பிட்டார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரோட சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை அவர் கொண்டு வந்திருக்கும்போது நீங்கள் உங்களோட ஆட்சி காலத்தில் எதிரி எப்போயுமே நல்லது சொல்லுவான்னு ஒரு இது உண்டு. அது மாதிரி சுப்பிரமணிய சாமி வந்து 6வது முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலினை முதலமைச்சராக அறிவிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை செய்யாமல் காலம் தாழ்த்தின போக தான் மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து பல இன்னல்கள்லாம் தமிழக மக்கள் சமைச்சு எடப்பாடி மாதிரி ஒரு கொடுங்கோலால் முதலமைச்சராகி 13 பேரை சுட்டுக்கொள்கிற அவல நிலைக்கு எல்லாம் தள்ளப்பட்டதுக்கான காரணமே நீங்கள் வந்து அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான நேரத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இதை கொடுக்காது தான். ஆனாலும் இப்போ எல்லாமே காலம் ஒன்றும் கெட்டு போயிடல, இயற்கை எல்லாத்தையும் சரி பண்ணிடுச்சு. இப்போ வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்காரு. இந்த 40 தொகுதியில் 40 எம்பி வெற்றிங்கிறது மிக 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 அரிதானது. அதை ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஒரே ஒரு இதை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று
பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு சின்ன பையனை பார்க்காம அந்த பையனை தோக்கடிச்சிட்டிங்கன்னு சொல்லி ஒரு லூசு கூமுட்ட மாதிரி பேசிட்டு போணுச்சு. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முழுக்க மத்திய அரசு தான் காரணம். பாராளுமன்ற தேர்தலில் மாநில அரசுக்கு எந்த இதுவும் இல்லை. மத்திய அரசும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் தான் இது எல்லாத்தையும் செய்யும். அது எல்லாமே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே இது வந்து செஞ்சுருக்கு. இது வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, இந்த தாய் பத்திரிகையில் வந்து ஒரு காலத்தில் விஜயகாந்த் ஒரு தொடர் எழுதினார். அந்த தொடரில் அடுத்த வாரம் வந்து நான் வந்து என்னோடய மனைவி யாருன்னு அறிவிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ராதிகாவை அறிவிக்க போகிறாருன்னு எல்லோரும் எதிர்பார்க்கும்போது அந்த தொடரை பிடிச்சி டக்குன்னு இழுத்து மூடிட்டாங்க, ஒன்றுமே சொல்லாமல். அதுக்கப்புறம் திருப்பதிக்கு இப்போ தமிழா பாண்டியன் சொல்கிறாரு, திருப்பதிக்கே போய் ராதிகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணி தான் அந்த கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு. அன்னைக்கு விஜயகாந்த் ராதிகாவுக்கு செஞ்ச துரோகம் தான் இன்றைக்கி விஜய் பிரபாகரனுக்கு எதிரில் வந்து ராதிகாவே நின்று 1,12,000 ஓட்டை வாங்கி விஜய் பிரபாகரனோட வெற்றியை தடுத்துருக்காங்க. காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்களோட வெற்றியை காலம் இன்னும் மேலும் உயர்த்திக்கிட்டே போகும். ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்த 234 தொகுதியிலையும் ஜெயிச்சு மறுபடியும் மாநில முதலமைச்சராகவும், இந்த மத்திய அமைச்சரவையில் மோடியோட நிலைமை என்னங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான வருங்காலத்தில் அமைக்கப்படுற இந்தியா கூட்டணியோட இதுலேயும் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருந்த திரு கலைஞர் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் நண்பர்களே, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தாருங்கள் உங்களை தொடர்ந்து கேட்டுக்கிறேன். நன்றி.